ஸோ காய்ஸ் வணக்கம். நேற்றைய தினம் நம்மளுடைய தளபதி அவர்கள் பாண்டிச்சேரியில் சும்மா கலக்கிட்டாப்புல. ஸோ வழக்கம் போல் தளபதி அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ அதை விட பன்மடங்கு அதிகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்தை வச்சு எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிடணும். ஸோ அங்கே போகிற கூட்டத்தை வந்து எப்படியாவது நம்ம தடுத்துடணும். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அனைத்து வேலையும் வந்து இந்த ஊடகங்களும், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அதற்கப்புறம் இந்த உதிரி கட்சிகள், நைட் டம்ளர் ஜோம்பிஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து போகக்கூடாது, கூட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தை வந்து உருவாக்குனாங்க. பட் ஆனால் அந்த மாய பிம்பத்தெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு பாண்டிச்சேரி மக்கள் வந்தாங்க, சிறப்பாக வந்தாங்க. உண்மையிலே பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப். அதே போல் பாண்டிச்சேரியோட போலீஸ் அவங்களுக்கும் வந்து உண்மையிலே பெரிய ஹேட்ஸ்ஆப். ஏன் அப்படின்னா பாதுகாப்பு அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நைட்லேருந்து வந்து அங்கே போலீஸை வந்து நிறுத்தி ஸோ யாரும் வந்து தேவையில்லாமல் வரக்கூடாது. ஸோ இது போல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி கடைபிடிக்கவே இல்லை. புரியுதுங்களா? சார் நானே வந்து விக்ரவாண்டி மாநாட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன், திருவாரூரில் நடக்கிற அந்த ரோட் ஷோவுக்கு போனேன், எல்லாத்துக்குமே போனேன். பட் ஆனால் வந்து போலீஸ் நிற்கும், போலீஸ் நின்றுக்கிட்டு மட்டும் தான் நிற்கும். இப்படி போகிறவனை கூட திருப்பி விட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் போலீஸுங்கிறவங்க பொம்மை மாதிரி தான் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா முதலாளி வந்து சொன்னால் தான் இங்கே உள்ள போலீஸ்லாம் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டு எதாப்போ அடிபட்டு சாப்பிட்டோம், விட்டுரு, நீ எதுவும் கண்டுக்காது அப்படின்னு தலைமை சொல்லிடுது. ஸோ அதற்கேற்ற மாரி வந்து காவல்துறையும் வந்து செயல்படுது. ஓகேங்களா? ஸோ காவல்துறை மேலே நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. மேல் அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து காவல்துறை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ நேற்றைய தினம் தளபதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பங்கேற்றாங்க. பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் இருந்தால் தான் உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு டோக்கன் கொடுத்து தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்தமாரி நடந்தது கிடையாது. பட் இருந்தாலும் அதையும் மீறி இங்கே ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தளபதி, அதுதான் தமிழக வெற்றி கழகம், அதுதான் வந்து மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஞ்சப்பொடி மாமா பையன் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தான். என்ன அப்படின்னா இதுமாரி வந்து என்ன இவர் வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, மக்களோட பிரச்சனையை மனசுலேருந்து கூட பேச மாட்டேங்கிறாரு, இவரெல்லாம் ஒரு தலைவரா வழக்கம் போல். புரியுதுங்களா? ஸோ நேற்று தினம் பாண்டிச்சேரியில் நம்ம தலைவர் பேசிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட அதை வச்சு ஒரு 10 வீடியோ போட்டு இந்த மாதத்துக்கு கல்லா கட்டிடுவான் இந்த சாட்டை துறைமுருகன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேப்பரை பார்த்து படிக்கிறது பிரச்சனை கிடையாது, மக்களோட பிரச்சனையை நம்ம எப்படி வேணால் பேசலாம். ஆனால் அவங்க அண்ணன் மாரி கதை சொல்கிறதுக்கு பேப்பர் தேவையில்லை. அதுக்கு வந்து எலிக்கதை, பூனைக்கதை, அப்புறம் மானூர்கா கதை தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறத அந்த சாட்டைங்கிற சாக்கடை முருகனுக்கு